தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தைரியம். சங்கீதம் 138 அதிகாரம் 3 நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் வாழ்வில் தேவன் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை வழி நடத்துகிறாரா? நாம் செய்யும் ஜெபங்களுக்கு பதில்களை பெறுகிறோமா? வசனம் சொல்கிறது, தேவனிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயம் பதிலளிக்கிறார் என்றும், சோர்ந்து போகாது அவருடைய சித்தத்தை செய்யும் பிள்ளைகளை அவர் கைவிடார் என்றும், அவர்களுக்கு அவர் சகாயராக இருந்து உதவுவார் என்றும் வசனம் சொல்கிறது. அவரை நம்பி இருக்கும் பொழுது தைரியத்தோடு அவர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை காத்து வழி நடத்துகிறார். தம் கிருபையினாலும் வல்லமையினாலும் மகிமையினாலும் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தி தாங்கும் தேவன் நமக்கு உண்டு. 1 யோவான் 5 அதிகாரம் 14 முதல் 15 வசனங்களில், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டு இருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமே, ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஏசாயா 47 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று தேவன் சொல்கிறார். நாம் நீதியிலே, நியாயத்திலே உண்மையாக நேர்மையோடு நிற்கும் பிள்ளைகளாக காணப்படும் பொழுது தேவன் நமக்கு சகாயராக இருந்து தம்முடைய பலத்தினாலே நம்மை பலப்படுத்தி தாங்க வல்லவராக இருக்கிறார். நாம் அவருக்கு சாட்சியாக இருந்து தாவீதை போல சங்கீதம் 28 அதிகாரம் 7 சொல்வது போல, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன் என்று அவரை துதிப்போம். ஆமீன்.